நற்செய்தியிலே அழகாக சொல்லுகிறார். ஒரு சீடன் எப்படி இருக்க வேண்டுமா? முதலில் பொறுமை காக்க வேண்டுமா? கண்டதற்கெல்லாம் எரிச்சல் அடைவது, மற்றவர்களை காயப்படுத்துவது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எந்த சூழ்நிலையிலும் எரிச்சல் அடையாதே. உன் வார்த்தையால், செயல்பாடுகளால் அடுத்தவர்களை காயப்படுத்தாதே. அறையச் சொல்லவில்லை, அறைந்தால் கூட நீ பொறுமை காத்து எல்லாவற்றையும் காண்கின்றவரிடம் ஒப்படைத்து விடு. அவர் பார்த்து கொள்வார், உன் சார்பாக இருப்பார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரே, உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன் என்று. ஒரு அடி கொடுத்தால் 100 அடி அடிக்கின்ற திரைப்படங்களைத்தான் இன்றைய குழந்தைகள் பார்த்து